வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மஇகா தலைமையக கட்டிடத்திற்கு அருகில் உள்ள அந்த கோவில் அகற்றப்பட வேண்டும். கும்பல் ஒன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். கோலாலம்பூர் ஜலான் இப்போ 1வது மைல் மஇகா தலைமையக கட்டிடம் வீற்றிருக்கும் இடத்திற்கு அருகில் ஜலான் ரஹ்மாட்டில் ஒரு காலி நிலத்தில் கட்டப்பட்டுள்ள தற்காலிக கோவிலுக்கு டிபிகேஎல் அனுமதி பெறவில்லை என்று கூறி 50க்கும் மேற்பட்டோர் அடங்கிய கும்பல் ஒன்று இன்று வெள்ளிக்கிழமை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. மலேசிய இஸ்லாமிய சமூக நல அமைப்பான பெர்கேம் கட்டடம் வீற்றிருக்கும் சூறாவிலிருந்து 10 மீட்டர் தொலைவில் அந்த கோவில் கட்டடம் இருப்பதாக அந்த கும்பல் கூறிக்கொண்டது. அந்த கோவில் ஒரு தனியார் நிலத்தில் வீற்றிருந்த போதிலும் பெர்கேம் கட்டிடத்தின் சூறாவ் அருகில் இருப்பதால் அது முஸ்லிம்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தி வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கும்பலுக்கு தலைமையேற்ற பெர்கேம் துணைத் தலைவர் பேராசிரியர் டாக்டர் முகமது ரிட்வான் தி அப்துல்லா தெரிவித்தார். அந்த கோவில் கட்டடத்தை கோலாலம்பூர் மாநகர் மன்றமான டிபிகேஎல் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கும்பல் கோரிக்கையை விடுத்தது. சூறாவிற்கு நேர் எதிரே அந்த கோவில் இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் சமய நடவடிக்கைகளுக்கு அந்த கோவில் இடையூறாக இருப்பதாக அவர்கள் கூறிக்கொண்டனர். அனுமதியின்றி கட்டப்படும் அந்த கோவிலின் நிர்மாணிப்பு பணியை உடனடியாக நிறுத்தும்படி டிபிகேஎல் பலமுறை நோட்டீஸ் வழங்கியும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அந்த கோவில் கட்டுமான பணியை தொடர்ந்து கொண்டிருப்பதாக அக்கும்பல் கூறியது. அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக இருக்கும் மஇகா தலைவர்கள் நடப்பு சட்டத்தை நன்கு உணர்ந்திருந்தும் டிபிகேஎல் அனுமதியின்றி அந்த கோவில் கட்டப்படுவதை கண்டும் காணாததுமாக உள்ளனர் என்று முகமது ரிட்வான் தி அப்துல்லா கூறினார். மஇகா தலைமையக கட்டிடத்திற்கு அருகில் அந்த கோவில் நிர்மாணிப்பு கட்டிடம் கட்டம் கட்டமாக விரிவடைந்து பெரிய கோவிலாக உருமாற்றம் காண்பதற்கு முன்னதாக அந்த கோவில் நிர்மாணிப்பு பணி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கையை விடுத்துள்ளார். அந்த கோவில் பெரிய அளவில் உருமாற்றம் காணுமானால் சமய நடவடிக்கை என்ற பெயரில் பெருக்கும் வளாகம் முன் பெரும் பக்தர்கள் பெரிய அளவில் திரளும் பட்சத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று தாங்கள் அஞ்சுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கோலாலம்பூர் மாநகர் மன்றமான டிபிகேஎல் இன்றிரவு வெளியிட்ட ஒரு அறிக்கையின்படி தனியார் நிலத்தில் உள்ள அந்த கோவில் கட்டடம் அவர்களின் சொந்த நிலத்தில் சொந்த பயனீட்டுக்காக கட்டப்பட்டுள்ளதே தவிர பொதுமக்களுக்கு அல்ல என்று விளக்கம் அளித்துள்ளது. மஇகா கட்டட வளாகத்தில் உள்ள அந்த காலி நிலத்தில் பெரிய வர்த்தக காம்ப்ளெக்ஸ் கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்படவிருக்கிறது. அந்த நிர்மாணிப்பு பணிகள் எவ்வித இடையூறும் இன்றி சுமூகமாக நடைபெறுவதற்கு சிறு தெய்வ வழிபாட்டிற்காக அந்த கோவில் தற்காலிகமாக கட்டப்பட்டுள்ளதே தவிர அந்த கோவில் கட்டடம் அங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை என்று டிபிகேஎல் தெளிவுபடுத்தி உள்ளது. மோசமான வெள்ளம் காரணமாக ஷா ஆலம் செக்ஷன் 25 தமான் ஆலம் இண்டாவில் கட்டுமான பொருட்கள் வைத்திருக்கும் கிடங்கில் நீரில் மின்சாரம் பாய்ந்து இலங்கை பிரஜை ஒருவர் தனது வளர்ப்பு நாயுடன் இறந்து கிடந்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர். சம்பந்தப்பட்ட இலங்கை பிரஜையும் நாயும் நீரில் இறந்து கிடந்ததைக் கண்டு காலை 10:51 மணியளவில் பொதுமக்கள் புகார் அளித்ததாக ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். மின்சாரம் நீரோடு நீராக கலந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. 27 வயதுடைய அந்த இலங்கை பிரஜையின் உடலில் எவ்வித காயமும் இல்லை. அந்த நபர் இறந்து கிடந்த அருகாமையிலேயே நாயும் இறந்து கிடந்ததாக இன்று மாலையில் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரா தாப்பா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயர்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கிறது. தாப்பா டேவான் மெர்டேக்காவில் நடைபெறவிருக்கும் வேட்புமனு தாக்கலின் பாதுகாப்பு பணிகளை உறுதி செய்வதற்கு 1114 போலீஸ்காரர்கள் மற்றும் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுவர் என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூர் ஹிஷாம் நோர்டின் தெரிவித்தார். இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் மற்றும் தனி நபர்கள் தேர்தல் ஆணையத்தின் நடப்பு விதிமுறைகளை அனுசரிக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். வேட்புமனு தாக்கல் காலை 9 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுவதற்கு கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் சட்டத்துறையில் இன்று கௌரவ முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா ஷெனாண்டோவா பல்கலைக்கழகம் இந்த உயரிய பட்டத்தை வழங்கியுள்ளது. ஸ்லாங்கூர் கும்பாக்கில் உள்ள மலேசிய அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழக கலாச்சார நடவடிக்கை மையத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் ஷெனாண்டோவா பல்கலைக்கழகத்தின் தலைவர் டாக்டர் ட்ரேசி ஃபிசிமன்ஸ் பிரதமருக்கு இந்த கௌரவ பட்டத்தை வழங்கினார். தலைமைத்துவம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு டத்தோஸ்ரீ அன்வார் ஆற்றிய பங்களிப்புக்காக சட்டத்துறையில் இந்த முனைவர் பட்டத்தை அந்த பல்கலைக்கழகம் வழங்கி சிறப்பித்துள்ளது. இந்த விருதளிப்பு விழாவில் ஏற்புரை நிகழ்த்திய டத்தோஸ்ரீ அன்வார் நாட்டின் பிரதமர் என்பதற்காக இந்த பட்டத்தை தாம் பெறவில்லை என்றும் தாம் பிரதமராக வருவதற்கு முன்பே ஷெனாண்டோவா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டு விட்டது என்றும் குறிப்பிட்டார்.
எனினும் மனித சுதந்திரம், மனித உரிமை, கண்ணியத்தை ஏற்படுத்துவதற்காக பல ஆண்டுகளாக, பல தசாப்தங்களாக தாங்கள் இணைந்து வழங்கிய பணிக்காக இந்த பட்டம் வழங்கப்படுகிறது என்றார். டத்தோஸ்ரீ அன்வார் பிரதமராக வருவதற்கு முன்பு சட்டத்துறை தொடர்பில் மனித உரிமை குறித்து பல்வேறு பல்கலைக்கழகங்களில் விரிவுரை வழங்கி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடி விபத்தில் ஆட்கள் குடியிருக்காமல் காலியாக கிடந்த வீடுகள், கிடங்குகள் மற்றும் பட்டறைகள் போன்றவற்றில் ஆட்கள் வசித்ததைப் போல் சித்தரிக்கப்பட்டு உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். இந்த வெடி விபத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சில தரப்பினர் ஸ்லாங்கூர் அரசிடமிருந்து ரொக்க உதவியை எதிர்பார்த்து இத்தகைய பொய்யான விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். உண்மையிலேயே உதவித்தொகை பெறுவதற்கு 396 வீடுகளின் உரிமையாளர்கள் மட்டுமே தகுதி பெற்றுள்ளனர். ஆனால் இந்த எண்ணிக்கை திடீரென்று 613ஆக அதிகரித்திருப்பது சந்தேகத்திற்கு இடமாக மாறியுள்ளது என்று மந்திரி பசார் தெரிவித்தார். தற்போதைய மழை மற்றும் வெள்ள நிலைமை காரணமாக ஷா ஆலாமை சுற்றியுள்ள பல பகுதிகளில் மின்சாரம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெலங்கா நேஷனல் பிர்ஹாட் தெரிவித்துள்ளது. உள்ளூர் பயணீட்டாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இக்கோடா மற்றும் நிப்பான் ஸ்டீல் மின்சார துணை மின் நிலையங்களை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெலங்கா நேஷனல் பிர்ஹாட் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மின்சார சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் பிரதான சுவிட்சை அடைத்து வைக்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பொதுமக்களின் பொறுமையை பெரிதும் எதிர்பார்ப்பதாக தெலங்கா நேஷனல் பிர்ஹாட் முகநூலில் தெரிவித்துள்ளது. நேற்றிரவு முதல் பெய்த கனமழையால் ஷா ஆலாமில் உள்ள பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதில் HL கிடங்கிற்கு முன்னால் உள்ள பிரதான சாலை செக்ஷன் 23, ஸ்ரீமுடா உட்பட பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஷா ஆலாம் தவிர கிள்ளான், பூச்சோங் மற்றும் உலுலங்கான் ஆகிய பகுதிகளிலும் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடி விபத்து சம்பவம் தொடர்பில் முழு அறிக்கை அடுத்த மாதம் மத்திய பகுதியில் தயாராகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். தற்போது நிலவி வரும் மோசமான வானிலையின் காரணமாக மண்ணாய்வு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த ஆய்வு பூர்த்தியானால் மட்டுமே உண்மை நிலவரத்தை கண்டறிந்து அறிக்கை தயாரிக்க இயலும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் மந்திரி பசார் குறிப்பிட்டார். ஜோஹோர் ஜலான் பெஸ்தாரி ஜலான் சுங்கைத்திராம் உலுத்திராம் சாலை சந்திப்பில் இன்று 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் தாயும் 1 வயது குழந்தையும் மரணமுற்றனர். மேலும் ஒரு முதியவர் உட்பட 3 கடும் காயங்களுக்கு ஆளானார்கள். இந்த விபத்தில் புரூடுவா மைவி காரில் பயணம் செய்த 58 வயது மாது சம்பவ இடத்திலேயே மரணமுற்ற வேளையில் அவரின் 1 வயது குழந்தை மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது உயிர் இழந்ததாக ஸ்ரீ அலா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது சுஹைமி ஈஷா தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் சொந்தமாக துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு கடும் காயங்களுடன் பினாங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போலீஸ்காரர் ஒருவர் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்தார். 58 வயதுடைய அந்த போலீஸ்காரர் நேற்று மாலை 5:12 மணியளவில் மரணமுற்றதாக பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அஹ்மத் தெரிவித்தார். பினாங்கு மாநில போலீஸ் தலைமையகத்தில் பாதுகாவலர் சாவடியில் பணியாற்றி வந்த அந்த போலீஸ்காரர் தலையில் துப்பாக்கிச் சூடுபட்டு மிக ஆபத்தான நிலையில் பினாங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் 1960ஆம் ஆண்டு சுடும் ஆயுதம் சட்டத்தின் கீழ் புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். கிழக்கு கரை நெடுஞ்சாலையான LPT 2இல் 379.4வது கிலோமீட்டரில் இன்று காலை 11 மணியளவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். கொலத்ரங்கானு டுங்குன் புக்கெட் பசி அருகில் நிகழ்ந்த இவ்விபத்தில் வேக கட்டுப்பாட்டை இழந்திருக்கலாம் என்று நம்பப்படும் ஹோண்டா சிட்டி வாகனம் சாலையை விட்டு விலகி கால்வாயில் கவிழ்ந்தது. இதில் தனி ஒரு நபராக வாகனத்தை செலுத்திய 57 வயதுடைய அந்த நபர் கடும் காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே மரணமுற்றதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். பினாங்கு பாரட்டயா மாவட்டத்தில் போதைப்பொருளை தீவிரமாக விநியோகித்து வந்ததாக நம்பப்படும் கும்பல் ஒன்றை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். 2 அந்நிய பிரஜைகள் உட்பட 4 கைது செய்யப்பட்டது மூலம் இந்த போதைப்பொருள் கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக பாரட்டயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சசாலி அடம் தெரிவித்தார். நேற்று வியாழக்கிழமை பாரட்டயா மற்றும் திமோர் லவோட் மாவட்டங்களில் போலீசார் மேற்கொண்ட 2 சோதனைகளில் பினாங்கு மாநிலத்தில் போதைப்பொருளை விநியோகிப்பதில் தீவிரமாக செயல்பட்டு வந்த இந்த 4 பிடிபட்டனர். முதல் சோதனை காலை 11 மணிக்கு கம்போங் பர்மத்தாங் டமார் லவுட் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது.
இதில் 42 வயது காதலனும் 38 வயது காதலியும் பிடிபட்டனர். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இரண்டாவது சோதனை பிற்பகல் 3:30 மணி அளவில் கலுகோர் லங்கோ பொமாஞ்சாரில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஒரு வங்காளதேச ஆடவரும் ஒரு மியான்மர் பிரஜையும் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இவர்கள் பிடிபட்டது மூலம் 38,493 ரிங்கெட் பெறுமானம் உள்ள 12.6 கிலோ எடை கொண்ட போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஏசிபி சசாலி அடம் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.